வெல்கம் டு A to Z பிசினஸ் ஐடியாஸ். இந்த வீடியோல PMEGP லோன் எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளவு லோன் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த PMEGP லோன் வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ரிக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து 8th பாஸ் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஒரு ஓன் ஷாப் இருக்கணும், அப்படின்னா ஒரு ரெண்டல் ஷாப் இருக்கணும். ரெண்டல் ஷாப் இருந்ததுன்னா அதோட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆடிட்டர் இருந்து ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட், அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க வாங்கியிருக்கணும். உங்க பிசினஸ் MSME போர்ட்டல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க எந்த பேங்க்ல வந்து லோன் வாங்க போறீங்களோ அந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இருக்கணும். அது ஒரு நேஷனலைஸ்டு பேங்கா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த லோன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அப்படி இல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லோன்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி IT டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் இதுல நீங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த PMEGP லோன்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 லட்சம் வரைக்கும் எந்தவித செக்யூரிட்டியும் கொலாட்டல் இல்லாம உங்களுக்கு லோன் தருவாங்க. அதுக்கு மேல வந்து 50 லட்சம் வரைக்கும் நீங்க வாங்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து பேங்க் கேட்கிற டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி வரைக்கும் இருக்கும். 25 லட்சம் வரைக்கும் எந்தவித செக்யூரிட்டி டெபாசிட்டும் இல்லாம, எந்தவித செக்யூரிட்டி இல்லாம நீங்க லோன் வாங்கலாம். அடுத்தது சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வரைக்கும் எந்தவித செக்யூரிட்டி இல்லாம, கொலாட்டல் இல்லாம நீங்க இதுல லோன் வாங்க முடியும். அதுக்கு மேல 20 லட்சம் வரைக்கும் நீங்க வாங்கலாம். அதுக்கு வந்து பேங்க் கேட்கிற டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லோன்ல எவ்வளவு மானியம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வில்லேஜ்ல ஓபன் பண்றீங்க, ரூரல் ஏரியால ஓபன் பண்றீங்க அப்படின்னா OC பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25% கிடைக்கும். இதுவே வந்து மற்ற பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 35% வரைக்கும் இதுல மானியம் கிடைக்கும். நீங்க எடுக்கிற லோன்ல 35% வரைக்கும் கிடைக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு சிட்டி சைடு, அதாவது அர்பன் சைட்ல நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா OC பிரிவினருக்கு வந்து 15%, மற்ற பிரிவினருக்கு வந்து 25% உங்களுக்கு மானியமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உங்களோட ப்ராஜெக்ட் அமௌண்ட்ல உங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷனா OC பிரிவினர் பாத்தீங்கன்னா 10% நீங்க வந்து ஓன் கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே மற்ற பிரிவினர் பாத்தீங்கன்னா 5% ஓன் கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல நீங்க வந்து அதுல பேங்குக்காக கட்ட வேண்டிய அமௌண்ட், இது வந்து லோன் அமௌண்ட்ல சேராது, உங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த 10 லட்ச ரூபாயில உங்களோட 5% நீங்க வந்து ஓன் கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் நீங்க வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மானியம் எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் கிடைக்கும். பேங்கோட லோனா 7 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 7 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்க வந்து அசல் பிளஸ் வட்டி கட்டினா போதும். 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட மானியம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து வர வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் இந்த லோன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆஃப்லைன்லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, KVIC.online.gov.in அந்த வெப்சைட்ல போய் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா அதே வெப்சைட்ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி உங்க மாவட்டத்துல இருக்க தொழில் மையத்துல போய் சப்மிட் பண்ணி அப்படியே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த பேங்க்ல லோன் எடுக்கிறீங்களோ அந்த பேங்க்ல போயிட்டு மேனேஜரை நீங்க மீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த PMEGP ஸ்கீம்ல நீங்க லோன் அப்ளை பண்றப்போ இந்த லோன் அமௌண்ட் வந்து டைரக்டா உங்களுக்கு கேஷா கொடுக்க மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட இருந்து இன்வைஸ் வாங்கிருக்கீங்களோ, அதாவது நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட் அப்படி வாங்குவீங்க இல்லையா, அவங்க இன்வைஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட அக்கௌண்ட் டைரக்டா டெபாசிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கேஷா இதுல வராது. அதே மாதிரி இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட், மிஷினரிஸ்க்கு மட்டும்தான். இந்த அமௌண்ட்ல வந்து உங்களோட கடையோட அட்வான்ஸ், அதே மாதிரி இன்டீரியர், இது மாதிரி எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் பிசினஸ் சம்பந்தமா வீடியோ பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.